இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திட வாரி, நன்றியின் பலியை செலுத்திட வாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி, நன்மைகள் செய்த இறைவனுக்கு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று அன்னையாம் தாய் திரு அவை திருச்சபையின் இரு மாபெரும் தூண்களின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. புனித பேதுரு பவுல் திருத்தூதர்களின் விழாவை கொண்டாடுகின்றது. இன்று ஆண்டவரின் நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்பட்டு மக்கள் அனைவரும் ஆண்டவரின் மீது விசுவாசம் கொண்டு வாழ்வதற்கு இந்த இரு தூண்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாகும். ஆண்டவரின் வார்த்தையை உலகெல்லாம் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், அதன்படி வாழ்ந்து தங்கள் இன்னுரை நீர்த்த இந்த இரும் பெரும் திருத்தூதர்களும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வேளையிலே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதே வேளையிலே நாம் வாழும் நற்செய்தியாக வாழாத காலங்களுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். இயேசுவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நீர்த்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குமே.
நீரென் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பேதுருவும் பவுலும் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்க்கை தொடக்கத்தில் பெற்று கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியல் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாள்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படை வீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படை வீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார்.
எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியார் மெளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 6 முதல் 8 மற்றும் 17 முதல் 18 முடிய. அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளித்தார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறைவாக்கியங்கள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு,
யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித பேதுரு, புனித பவுல் இவர்களுடைய விழாவை இன்று மகிழ்வோடு நாம் கொண்டாடுகின்றோம். துவக்க உரையிலே குறிப்பிடப்பட்டதைப் போல திரு அவையினுடைய இரு பெரும் தூண்கள் இந்த பேதுருவும் பவுலும். இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையும் வித்தியாசமானது, சுவரஸ்யமானது. காரணம், அவருடைய வாழ்க்கை பின்னணி. ஒருவர் மீனவர், மற்றொருவர் படித்து மிகப்பெரிய பட்டங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட பரிசேயர். புனித பேதுரு 3 ஆண்டுகள் முழுமையாக இயேசுவோடு இருந்தவர். புனித பவுல் 3 நொடி கூட இயேசுவை கண்டதுமில்லை, பார்த்ததுமில்லை. புனித பேதுரு இயேசு அன்பு செய்யப்பட்ட முக்கிய 3 சீடர்களிலே ஒருவர். அதாவது பேதுரு 3 ஆண்டுகள் இயேசுவோடு உடன் இருந்திருந்தாலும் அல்லது இயேசுவனுடைய அன்பிற்கு உரியவராக இருந்தாலும் அவர் மறுதளித்தார். புனித பவுல் தன்னுடைய சட்டதிட்டங்களை நுணுக்கமாக கமாலியேல் என்பவரிடம் கற்றறிந்திருந்தாலும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட பொழுது இயேசுவை பின்பற்றுகின்றவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு புறப்பட்டவர். ஒருவர் மறுதளித்தார், இன்னொருவர் அழிப்பதற்காக புறப்படுகின்றார். இந்த 2 பேரும் இப்படிப்பட்ட வாழ்க்கை பின்னணியோடு இருந்தாலும் இந்த இடத்துல கடவுள் செயலாற்றுகின்றார். இயேசு அவர்களை தன்னுடையவர்களாக மாற்றுகின்றார். பேதுருவையும் பவுலையும் அவர்களுக்கே உரித்தான பாணியில் அழைக்கின்றார். 3 முறை மறுதளித்த அந்த பேதுருவை, நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று சொல்லி 3 முறை கேட்கின்றார். இறுதியிலே பேதுரு துயருற்று ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்றார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் இயேசுவை தவிர வேறு எவரும் இல்லை. எனவேதான் அந்த நீதிமன்றத்திலிருந்து வெளியே வருகின்ற பொழுது, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்ற நம்பிக்கையோடு வந்தவர்கள். புனித பவுல் இயேசு அல்லது இயேசுவை பின்பற்றிய அந்த கிறிஸ்தவர்கள் இவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று சென்றவர் அங்கு இயேசுவால் ஆட்கொள்ளப்படுகின்றார். இயேசு அவருக்கே உரித்தான பாணியில் சொன்ன பதில் தான். நீ யார் என்று கேட்ட பவுலுக்கு சொன்ன பதில், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். எந்த மக்களை துன்புறுத்துகின்றாயோ, துன்புறுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கின்றாயோ, அந்த மக்களுடைய துன்பங்களிலே, வேதனைகளிலே பங்கெடுக்கின்ற ஒரு இறைவன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அதுதான் பவுலை இயேசுவின் மீது தீராத பற்றும் வெறியும் கொள்ள வைத்தது. ஏனென்றால் இதுவரை கடவுளை அந்த இஸ்ராயல் குலம் உயர்ந்தவராக, உன்னதமானவராக, வானங்களுக்கு மேலானவராக படித்து கேட்டு அழைத்து கொண்டிருந்த அந்த சூழல்ல வந்த பவுல் இந்த பதிலை கேட்டவுடன் அவருடைய உள்ளம் இயேசுவினுடைய அந்த பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்படுகின்றது.
நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று சொல்லி மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட அந்த இயேசுவை பவுல் அனுபவிக்கின்றார். எனவேதான் புனித பவுலடியார் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை தன்னுடைய உடலில் சுமந்து கொள்ள முன்வந்தார். அவர் படித்தறிந்த சட்டதிட்டங்களும் அல்லது அவர் பெற்றுக்கொண்ட பட்டங்களும் இப்பொழுது அவருக்கு முன்பாக குப்பையாக தெரிந்தன. எனவேதான் ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக மற்ற அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். எனவே இருவரும் இருவேறு பின்னணிகளிலே ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இயேசுனுடைய நற்செய்தியை தாங்கிச் செல்லுகின்றார்கள். ஒருவர் யூதர்களுக்கு, மற்றவர் புறையின மக்களுக்கு. இருவருடைய பணியும் இந்த திருச்சபையில மறக்க முடியாத, மறுக்க முடியாத, ஆழமான, வேரோட்டமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த இருவரும் இன்றைக்கு கொண்டாடப்படுகின்றார்கள் என்றால் அந்த இரண்டு பேருமே ரோமையிலே வேத சாட்சிகளாக இயேசுவிற்காக இரத்தம் சிந்தினார்கள். இயேசுவினுடைய நற்செய்திக்காக தங்களுடைய உயிரையே அர்ப்பணித்தார்கள். எனவே இன்றைக்கு அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாம் இரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் தெரியல. ஆனால் இயேசுவிற்காக நாம் சான்று பகரக்கூடிய ஒரு வாய்ப்பு அன்றாடம் நமக்கு இருக்கின்றது. எப்படி ராயப்பர் மறுதளித்து மீண்டு வந்தாரோ, புனித பவுலடியார் அழிக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டு வந்தாரோ, அதே போல நாம் இயேசுவை விட்டு தொலைவிலே சென்றிருந்தால் மீண்டு வருவோம். இயேசுவிற்கு சான்றுகளாக, இயேசுவிற்கு திருத்தூதர்களாக நாம் மாற இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னிமரிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதருடைய சமூக உறவையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாமல் அன்பு கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தினங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது தீய திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பரிபொருட்களோடு திருத்தூதர்களை மன்றாட்டும் இணைத்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றன. பேதுரு நம்பிக்கை அறிக்கையிடுவதில் முதன்மையானோராக திகழ்ந்து இஸ்ரேல் எஞ்சினோரை கொண்டு தொடங்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தவருக்கு ஆசிரியராகவும் போதராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகம் எங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே வானதூத புனிதர் அனைவரோடும் இணைந்து நாங்கள் முழு மூச்சாக ஒரே குரலாக கூறுவதாவது: தாயும் தந்தையுமான எம் இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித பேதுரு, புனித பவுல், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் கடவுளுடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த அன்பையும் சமாதானத்தையும் அளித்தது போல பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அன்பு இறை சமூகமே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலும் திரு ரத்தமும் ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வீரும்
வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் வறட்சியினின்றும் விடுவித்து எமக்கு தேவையான குடி தண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயம் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாக உமது திரு அவையில் நாங்கள் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவரால் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும்.
பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன்.